ரொம்ப ஜோராக பேசாமல் மெதுவாக பேசணும் லாங்குவேஜ் ப்ரோக்ராம் இருக்குது. கால் உங்கள் அனைவருக்குமே ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. ஆல்சோ த ஃபீஸ் இந்த ஆகஸ்ட் 15க்கு வந்து செலக்ட் பண்ணாங்க இந்த இண்டிபெண்டன்ஸ் டே கொடுக்குறதுக்காக. அப்போது நம்ம இந்தியாவில் இருக்கவங்களாம் நிறைய இந்த சாஸ்திரம் படித்தவங்க இருக்காங்கள்ல, அவங்க போயிட்டு நெஹ்ருவுக்கு எப்படி சொல்லியிருக்காங்க, ஆகஸ்ட் 15 இன்னைக்கு நல்ல நாள் கிடையாது, அதனால் இன்றைக்கி கொடுக்க வாங்க வேண்டாம், வேறு இன்றைக்கி நான் ஒரு 30 days ஆகிட்டு போய் வாங்கிக்கலாம் அப்படின்னு. அவர் வந்து கடவுளை நம்புகிறவர் இல்லைல்ல, அதனால் அவர் வந்து போகிறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. போயிட்டு பட்டேல்கிட்ட போய் சொல்லியிருக்காங்க, சார் இது வந்து இந்த நாள் வந்து நல்ல நாள் இல்லை, இந்த 30 days வந்து இந்த ஒரு நல்ல ஒரு என்ன சொல்கிறது நாட்களாக இல்லை, 30 days முடிச்சுட்டு பிறகு நம்ம வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு. பட்டேல் வந்து புரிஞ்சுக்கிறாரு. அவர் என்ன பண்ணியிருக்கார், போயிட்டு நெஹ்ரு சொன்னால் அவர் நான் பேச கேட்க மாட்டார், அதனால் வேறு ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் டைம் இருக்கா, டேட் இருக்கா பாருங்கள் அப்படின்னு கேட்டிருக்காரு. அதே நாளில் ஸோ பட்டேல் வந்து சொல்லியிருக்காங்க நல்லா சேர்ந்து எக்ஸாக்ட்லி மிட் நைட்டு இந்த நேரத்தில் ரிக்வெஸ்ட் சிஸ்டர் டு ரெஜிஸ்டர் ஃப்ளாக் ஹவுஸ் அப்புறம் கண்டினியூ பண்ணிட்டாங்க. நம்ம முடிஞ்சிச்சு இல்லையா, உடனே ஃப்ளாக் ஹவுஸ் பண்ணிடலாம். நம்ம கண்டினியூ பண்ணுறோம். I shall give respect to my parents, teachers, and all elders, and treat everyone with courtesy. To my country and my people, I pledge my devotion in their well-being and prosperity alone lies my happiness. Jai Hind. Everyone on this glorious occasion of Independence Day. It is a proud moment to be here with you all on our 80th Independence Day celebration. Today, we have come together to remember the sacrifices of our freedom fighters and to celebrate the spirit of freedom, unity, and victory. I wish you all a very happy 80th Independence Day. Group attention. General salute.
டவுன். இப்பொழுது நம்முடைய பங்கு தந்தையானவர்கள் சுதந்திர தினத்தை முன்னிட்டு ஓரிரு வார்த்தைகள் பேசி உங்களை மகிழ்விப்பார். மற்றும் ஜனகன மனகதி ஆல்ரெடி பாடியாச்சு, அதனால் வேணான்னு சொல்லியிருக்கிறார். ஸோ அதனால் இப்பொழுதுடைய பேச்சுக்கு நாம் அழைப்போம். ஸோ அதனால் பட்டேல்கிட்ட போயிட்டு கேட்டிருக்காங்க என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது அவங்க அந்த சாஸ்திரக்காரங்களை கூப்பிட்டு கேட்டிருக்காரு, என்ன ஆல்டர்னேட்டிவ் டே என்ன பண்ணலாம். அவர் ஃபஸ்ட்டு ப்ரைம் மினிஸ்டர் சொல்லிட்டாரு முடியாது அப்படின்னா இந்த டே தான் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது அந்த சாஸ்திரக்காரங்களாம் சொல்லியிருக்காங்க கரெக்டாக மிட்-நைட்டு 12:01 வந்து நீங்கள் ஃப்ளாக் வந்து ஹோஸ்ட் பண்ணுங்கள், அது கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நான் யோசிச்சுட்டு இருந்தேன், இந்த ஆகஸ்ட் 15 நல்லா இல்லைன்னு சொன்னாங்கல்ல, அப்படி தான் இருக்குது இப்போ நம்ம நாடு இல்லையா. ஸோ என்ன தான் முயற்சி பண்ணாலும் அந்த நல்ல நாடாக இங்கே வந்து இல்லை. அதுதான் ஒரு சேட் பார்ட். ஏன்னா இந்த நாட்டில் வந்து இந்த உரிமை எவ்வளோ பேர் வந்து நம்ம நாட்டுக்காக ஒழிச்சிருக்காங்க இல்லையா. ஆனால் இருந்தாலும் நம்ம நாடு வந்து இன்னும் வளரல, இன்னும் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. 80 வருஷம் ஆகி இதே சமயத்தில் நம்ம நாட்டில் வந்து கொடுத்த அந்த சுதந்திர டைமில் வந்து கிடைச்ச நாடுகளெல்லாம் ரொம்ப அட்வான்ஸாக போயிட்டாங்க. நம்ம நாடு மட்டும் தான் இன்னும் அப்படி தான் இருக்கும். பரவாயில்ல. இந்த பற்றி ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. 1904 வந்து திருப்பூரில் வந்து ஒரு குமரன் ஒரு சின்ன பையன், ஜஸ்ட் அந்த தெரியாதவங்களுக்கெல்லாம் யாருன்னு தெரியும். உங்களுக்கு மகாத்மா காந்தி, நேரு தான் தெரியும், குமரன்றது தெரியாது. அவர் வந்து இந்த யூத் காங்கிரஸில் ஜாயின் பண்ணுறாரு. யூத் காங்கிரஸ்னால் இந்த காங்கிரஸ் பார்ட்டி கிடையாது, அப்போல்லாம் வந்து ஒரே பார்ட்டி தான், நாட்டுடைய பார்ட்டி. இந்த பிரிட்டிஷர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, எங்கெல்லாம் வந்து இந்த ஃப்ளாகை கொண்டு போவாங்களோ அவங்கெல்லாம் அடிச்சுடுவாங்க, ஜெயிலில் போட்டுருவாங்க. அதுதான் முறை. ஏன்னா அவங்களுக்கு வந்து அவங்களுடைய நாட்டுடைய ஃப்ளாக் தான் இம்பார்ட்டன்ட் தவிர இந்தியாவோட நாட்டுடைய ஃப்ளாக் இம்பார்ட்டன்ட் கிடையாது. அந்த காலத்தில் அப்படி இருந்தது. 1932 வந்து ஒரு ப்ரொசஷன் போகிறாங்க எகெயின்ஸ்ட் இந்த பிரிட்டிஷர்ஸ் போகும்பொழுது. பிரிட்டிஷர்ஸ் வந்து ஃப்ளாக் எடுத்துகிட்டு போகும்பொழுது அந்த ஃப்ளாக் எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி அடிக்கிறாங்க அவங்கள. அவர் வந்து அந்த ஃப்ளாக் கீழே விழக்கூடாதுன்றதுனால தன்னோட லைஃப் முழுமையாக அங்கே வந்து அவர் இருந்துடுறாரு. அவர் இறக்க பொழுது அந்த ஃப்ளாக் அப்படியே கையில் பிடிச்சின்னு இறந்துடுறாரு. இது நிறைய பேர் தெரியாது. ஸோ அவ்வளோ வேல்யூ இருக்குது இந்த ஃப்ளாகு. அதனால தான் நம்ம எப்போதுமே இந்த ஃப்ளாக் பார்க்கும்போது நம்ம அதை மதிக்கிறோம். அது வந்து நம்மளுடைய நிறைய விஷயம் கனெக்டட். அது அந்த 3 கலர் இருக்குல்ல, அந்த ஒரு கலர் வந்து ரத்தத்துக்கு சொல்லுது. நிறைய பேர் இந்த ரத்தத்தினால தான் இந்த நாடை வந்து கொண்டு வந்தாங்க. அதோடைய பேருக்காக தான் அந்த ரத்தத்துடைய கலர் அங்கே இருக்குது. ஸோ அதனால் நம்ம நாட்டில் இருக்கிறவரையும் நம்ம ஒரு நல்ல மனிதர்களாக இருப்போம். அதே சமயத்தில் ஒருத்தருக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுதான் ஆக்சுவலி வந்து மாதா கூட அப்படி தான் பண்ணாங்க. அவங்களுக்கு கிடைச்ச அந்த அருளை வந்து மக்களுக்கு கொடுத்தாங்க. அதனால் இதிலிருந்து நம்ம நாட்டில் எப்போதுமே ஒரு எல்லாருக்குமே ஒரு அமைதியும் ஒரு ஈக்குவாலிட்டி கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். ஸோ ஐ ரிக்வெஸ்ட் சிஸ்டர் டு சே 1 or 2 words. பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் பங்கு தந்தை அவர்களே, பங்கு குழு உறுப்பினர்களே, அன்பார்ந்த பங்கு மக்களே, இந்த நன்னாளில் நாம் அனைவரும் ஒன்று கூடி நமது நாட்டுக்கு சிறப்பு செய்யும் வகையில் கொடியேற்றினோம். நமது பாதற்குரியபடி திருப்பூர் குமரன் தன்னுடைய வாழ்க்கையை நம் நாட்டின் சுதந்திரத்திற்காக அர்ப்பணித்தார். இன்னும் பலர் மிகவும் கஷ்டப்பட்டார்கள், சிறையில் தள்ளப்பட்டார்கள், ரத்தம் சிந்தினார்கள். அவர்கள் அனைவரையும் நாம் நன்றியுடன் இன்று உணர்வு கூறுவோம். இன்று மாதாவின் திருநாள். மாதாவின் வாழ்க்கை அந்த மாதிரியாக இருந்தது. ஆன்ம சரீரத்தோடு அவர் என்னிடத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். அதே போல் நாமும் மாதாவை போன்று வாழ்ந்து ஆன்ம சரீரத்தோடு இன்னும் எடுத்துக்கொள்ள வேண்டும். அது அனைவரும் பிரார்த்திப்போம். விஷ் ஆல் தி பெஸ்ட். ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே, ஹாப்பி அசெப்ஷன் டே. தேங்க்யூ சார். Thank you, sister. Thank you. Is very supportive. Sister is going to France. So along with the sister, I am sending one official letter to the France. ஸோ இங்கே நிறைய நம்ம உள்ள செமிட்டரியில் நிறைய டூம்ஸ் எல்லாம் இருக்குது தெரியுமா. அதெல்லாம் வந்து நிறைய எம்இபி ஃபாதர்ஸ் இருக்குது. அந்த இடம் வந்து நிறைய ஆக்குப்பை ஆகிருக்கு.
அதனால் அந்த ஜென்ரல் இருக்காங்களே, அந்த காங்கிரிகேஷன் ஜென்ரல், அவங்களுக்கு ஒரு லெட்டர் ஒன்று அனுப்பிக்கிறோம். அந்த இடத்த வந்து நம்ம அந்த பிஜன் பாக்ஸில் ஷிஃப்ட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல வந்து வேறு செமிட்ரி பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சிஸ்டர் அந்த நம்முடைய எல்லாம் ரிக்வெஸ்ட்டை கொண்டு போகிறாங்க எங்கே ஃப்ளைட்டில். ஓகே, ஸோ அதனால் சேஃபாக போயிட்டு சேஃபாக வர்றதுக்கு சிஸ்டருக்காக நான் போயிருக்கேன். தேங்க்யூ ஃபார் திஸ். ஐ ரிக்வெஸ்ட் பீப்புள் டு கிவ் அ சாக்லேட் ஸ்வீட்ஸ் டிஸ்ட்ரிபியூட். ஏற்கனவே நேஷ்னல் அத்தட் அடிச்சு ஒரு ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் ஒரு பரலோகனும் அருள்கிறேன்னு சொல்லுங்க. ஓகே, பிதாசுதன் கிறிஸ்தாவுக்கு பரலோகத்துக்கு பிதாவே அருள்ந்த மரிய வாழ்வு அந்த மணியை ஆசிரியப்பட்டவரே ஆசிரியப்பட்டவரே புனித மரியை இறைவனின் தாயை பாவியாக இருக்கிறவங்களுக்காக எப்போதும் வேண்டிக் கொள்ளுமாறு ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லாவல்ல இறைவன் பிதாசுதன் பரிசுத்தாவின் அனைவரும் ஆசீர்வதிப்பாராக. ஸோ என்ஜாய் யுவர் ஹாலிடே. ஸோ என்ஜாய் யுவர் இண்டிபெண்டன்ஸ் டே. காட் பிளஸ். தேங்க்யூ. அன்பு சகோதர சகோதரிகளே, நமக்கு பங்கு தந்தை அவர் உதவி பங்கு தந்தைகள் மற்றும் சிஸ்டர்கள் எல்லாம் வந்து விசேஷமாக நமக்கு பங்கு தந்தை திருப்பூர் குமரன் கதையை சொன்னார். நான் சின்ன வயசாக பட்டிருக்கிறேன், ஆனால் அதை எனக்கு ஞாபகப்படுத்தினார். அவர்கள் மிக்க நன்றி. உங்கள் சார்பாகவும் அனைவரும் சார்பாகவும் திருப்பவித்த சிஸ்டர் அவர்களுக்கும் பங்கு தந்தைக்கும் மற்றும் உதவி பங்கு தந்தைகளுக்கும் வந்திருக்கும் அருட்கல்வர்கள் அனைவருக்கும் நன்றியர்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.